இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். சொல்லுங்க, உள்ளாட்சி தேர்தலை தற்போது நடத்த முடியாது என்று தமிழக அரசு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. இதில் என்னென்ன மாதிரியான விளக்கங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது, எப்பொழுது நடத்தப்படும் என்பதற்கான ஊர்ஜிதத்தையும் அந்த பிரமாண பத்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? கூடுதல் விவரங்கள் என்ன? அதாவது தமிழகத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த உத்தரவிட வேண்டும். தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளாக உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படாததால் வளர்ச்சிப் பணிகள் மற்றும் உள்ளாட்சி பணிகள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றன என்று கூறி வழக்கறிஞர் ஜெய் சூப்பின் என்பவர் வழக்கு தொடர்ந்திருந்தார். அந்த வழக்கில் தேர்தல் ஆணையமும் தமிழக அரசும் பதில் மனுவை தாக்கல் செய்யும்படி, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யும்படி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தது. அந்த வழக்கு அநேகமாக இந்த வாரம் விசாரணைக்கு வர இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதில்தான் தமிழக அரசு இன்றைக்கு இந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருக்கிறது. அதில் தமிழக அரசு சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால், இது போன்று மாநில தேர்தல் ஆணையம் என்ன விளக்கம் சொல்லியிருக்கிறது என்றால், இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான அறிவிப்பை வெளியிடாததற்கு இந்த வாக்காளர் பட்டியல் என்பது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடமிருந்து இன்னும் வர வேண்டி இருக்கிறது. அதற்கான சாஃப்ட் காப்பி என்பது இன்னும் எங்களுக்கு கிடைக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் தற்போது இந்த உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய மாவட்ட நிர்வாகம் என்பது பாராளுமன்ற தேர்தல் வேலைகளிலே மிகவும் தீவிரமாக வந்திருக்கிறது என்று அவர்கள் காரணம் சொல்லியிருக்கிறார்கள். இது போன்ற சூழ்நிலை இருப்பதன் காரணமாக தற்போது உள்ளாட்சி தேர்தல் நடத்த இயலவில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நடத்த முடியாது என்பதை விட உள்ளாட்சி தேர்தல் நடத்த இயலவில்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போல இந்த உள்ளாட்சி தேர்தல் நடைபெறாததால் பல்வேறு பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன என்ற மனுதாரரின் குற்றச்சாட்டை தமிழக அரசு மறுத்திருக்கிறது. தமிழகத்தில் தூய்மை காவலர்கள் என்கிற அந்த சிறப்பு அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு உள்ளாட்சிக்கு தேவையான குடிநீர் விநியோகம், மின்சாரம், சாலை பராமரிப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் எந்த விதமான தடையும் இல்லை என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இரண்டு விஷயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஒன்று, வாக்காளர் பட்டியல் என்பது இன்னும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திடமிருந்து வரவில்லை என்கிற ஒரு விஷயம். இரண்டாவதாக, இந்த தேர்தலை நடத்தக்கூடிய உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் தற்போது பாராளுமன்ற தேர்தல்களில் தீவிரமாக இருப்பதால் தேர்தல் நடத்துவதற்கு அவர்கள் தற்போது அவைலபிலிட்டி இல்லை என்கிற ஒரு விஷயத்தை அவங்க தெரியப்பட்டிருக்கிறார்கள். அனைத்து வேலைகளையும் முடிந்த பிறகு நிச்சயமாக இந்த தேர்தல் நடத்தப்படும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். நன்றி ரமேஷ்குமார், தற்போதைய தகவல்களை வழங்கியமைக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த வாக்காளர் பட்டியலின் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலுக்கான வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட வேண்டிய சூழலில் தற்பொழுது வாக்காளர் பட்டியல் கிடைக்காத காரணத்தினால் உள்ளாட்சி தேர்தலை நடத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கக்கூடிய பிரமாண பத்திரத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. ஏற்கனவே மாநில தேர்தல் ஆணையம் ஜூன், ஜூலை மாதங்களில் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லி இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அது பற்றிய செய்தியை தெரிந்து கொண்டோம்.